டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால்கள்ல நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்குங்க. இது நார்மலா இது கியூர் பண்ண முடியுமா? இல்ல இது பெயின்லெஸ்ஸா இருக்குல்ல, அதனால இத அலட்சியமா விட்டுறலாமா? இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். கால்கள்ல ஆரம்பத்துல ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கவங்களுக்கு, இல்ல பிரெக்னன்சி டைம்ல பெண்கள் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்போது, தொடர்ந்து நம்ம என்ன சிகிச்சைகள் எடுக்கலாம்? வீட்ல இருந்த மாதிரி இத நிச்சயமாக கியூர் பண்ண முடியும். ஆனா, ஒரு சிலருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் வந்து அதிகமா கால்கள்ல இந்த மாதிரி வெயின்ஸ் சுருண்டு, சுருண்டு, சுருண்டு கருமையான ஒரு நிறத்திலோ, கரும் பச்சை நிறத்திலோ நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, பிரெக்னன்சி டைம்ல நெறைய பெண்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இது வந்து நம்ம ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னா, தொடைப்பகுதியிலேருந்து சின்ன சின்னதா நமக்கு வந்து பார்க்கும்போது நல்ல வெயின்ஸ் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது பல்ஜ் ஆகும். வீங்க ஆரம்பிக்கும். பொதுவாக வெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆர்டரீஸ்ல நமக்கு வந்து ஆக்ஸிஜன் இருக்கக்கூடிய குட் பிளட் வந்து நமக்கு போயிட்டே இருக்குது. வெயின்ஸ்ல வந்து நம்ம மெட்டபாலிசம் முடிஞ்சு இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய பிளட் வந்து கலெக்ட் ஆகி வெயின்ஸ் மூலியமாக ஹார்ட்டுக்கு நமக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி பிளட்டை கலெக்ட் பண்ணி நமக்கு மேல் நோக்கி புஷ் பண்ணக்கூடியது தான் லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய வெயின்ஸோட வேலை. ஸோ இதுலேயுமே நமக்கு காஃப் மசில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம உடலோட இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது காஃப் மசில்ஸ் தான். இந்த காஃப் மசில்ஸ் வந்து ஹார்ட் எப்படி நமக்கு வந்து சுருங்கி விரிஞ்சு ஒரு பம்ப் மாதிரி பிளட்டை வந்து பம்ப் பண்ணி பாடிக்கு அனுப்புதோ, கீழே அதாவது லோயர் லிம்ஸ்ல இரண்டு கால்கள்லையும் லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட்டை வந்து பம்ப் பண்ணி மேல் நோக்கி அனுப்பக்கூடியது அந்த காஃப் மசில்ஸ். அதுலேயுமே இந்த வெயின்ஸ்ல வந்து ஒரு வால்வ்ஸ் மாதிரி நமக்கு இருக்கும். இது கொஞ்ச நாள் அந்த காஃப் மசில்ஸ் வந்து தளர்வு அடையும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, வெயின்ஸ்ல அந்த ரத்த நாளங்கள்ல நமக்கு அங்கங்கே வந்து ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய பிளட்டா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த கால்ல அதிகமா ரத்தம் தேங்க ஆரம்பிச்சு வெயின்ஸ் வந்து நமக்கு கண்கள் மூலியமாவே பார்க்கும்போது நல்லா புடைச்சிட்டு தெரியும். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது கொஞ்ச நாள் சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது, HbA1c லெவல் அதிகரிக்குதுன்னா, அந்த சமயத்துல நமக்கு வெரிகோஸ் வெயின் அதிகமாகும். டயபெட்டிக் அல்சர் நெறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ டயபெட்டிக் அல்சர் இருந்துச்சுன்னா, கால்கள்ல வந்து அந்த புண்கள் மாதிரி ஏற்பட்டு, ஒரு சிலருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் வந்து பர்ஸ்ட் ஆகும், அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சமயங்களையும் நம்ம ரொம்ப கவனமா இருந்து இதுக்கான சிகிச்சைகளை எடுக்கணும். இதற்கு இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பெல்விக் எக்ஸசைஸ் மற்றும் படுத்துட்டே நம்ம வந்து சைக்கிளிங் மாதிரி பண்றது, இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு சில யோகாசன பயிற்சிகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம படுத்துட்டே லெக் ரைசிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கால்களை வந்து தூக்கி வச்சுட்டு படுக்கிறது, இல்லை செவற்று ஓரமா போய் படுத்துட்டு கால்கள் இரண்டையுமே மேலே தூக்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளோடு யோகாசன பயிற்சிகள்ல முக்கியமாக சூரிய நமஸ்காரம் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. வஜ்ராசனமும் ரொம்ப சிறந்தது. கூமுகாசனமும் நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளும் தொடர்ந்து செய்யும்போது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகள் வலிமை அடையும். இந்த மாதிரி சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகள் செய்யும்போது காலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த சமயத்துல நமக்கு என்னன்னா, ரத்தம் தேங்காமல் உடல்ல வந்து வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம். சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸலண்டான ஒரு மெடிசன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எருக்கம்பால் தைலத்தை பயன்படுத்தலாம். எருக்கம்பால் தைலம் அப்படின்னு சொல்லும்போது வாத வலிகள் எல்லாத்தையும் நம்ம உடல்ல எங்க இரத்தக்கட்டு இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியதுதான் இந்த எருக்கம்பால் அப்படின்னு சொல்றோம். இந்த எருக்கம்பாலை சேகரித்து அதனோட மூலிகைகள் சேர்த்து இதை செய்யக்கூடிய ஒரு தைல வகை தான். இந்த தைலத்தை நம்ம காஃப் மசில்ஸ்ல, அதாவது கெண்டைக்கால் தசைகள்ல நம்ம அப்ளை பண்ணிட்டே வரும்போது வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருட்டல் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஜென்ட்லா நம்ம வந்து மசாஜ் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்வர்ட் டைரக்ஷன்ல கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நரம்பு சுருட்டல் அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உணவில் கண்டிப்பாக நம்ம சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? கண்டிப்பா இதை சாப்பிட்டா வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம்னா,
நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம நிறைய சேர்த்துக்கணும். அதாவது பீர்க்கங்காய், புடலங்காய், சுரைக்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறி வகைகளை நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறீங்கன்னா நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னா HbA1c டெஸ்ட் பார்த்துட்டு 7, 8 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை நம்ம உடனடியாக எடுத்துக்கணும். ஸோ பிளட் சுகர் லெவல் குறையும் போது வெரிகோஸ் அல்சராக மாறாமல் நமக்கு தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா தாண்டிக்காய் நமக்கு பயன்படுது. இந்த தாண்டிக்காயை என்ன பண்ணலாம்னா தாண்டிக்காய் பொடி மட்டும் இரவு நேரத்துல வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கணும். இப்போ தாண்டிக்காயை வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது நம்ம உடல்ல தேவையற்று இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ல இருக்கக்கூடிய ரத்த கட்டுகள் நாளம் வீக்கம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு தாண்டிக்காய் பயன்படுது. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த வெரிகோஸ் பெயின் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பெயின் இருந்தால் தான் அதை நம்ம கவனிப்போம். ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பெயின்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வலியே தெரியாமல் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னா இந்த வெரிகோஸ் வெயின் தான். ஸோ இதை அலட்சியம் செய்யாமல் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு குணம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.